வினாக்கள் விடைகள் வினாயன் 200 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். வினாயன் 201 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே கருணாநிதி மாண்புமிகு நகராட்சி நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சி 10வது மண்டலம் 130வது கோட்டத்துக்குட்பட்ட வடபழனி சிம்ஸ் மருத்துவமனை அருகில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்துவதற்கான பணிகள் எடுக்கப்பட்டு முடிவுறும் தருவாயில் உள்ளன. மாண்புமிகு உறுப்பினர் ஜே கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தியாகராயநகர் தொகுதி 130வது வார்டு வடபழனி சிம்ஸ் மருத்துவமனை அருகில் உள்ள மாநகராட்சி பூங்காவை சீரமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த பணி முடிய தருவாயில் உள்ளது. இதற்காக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பகுதி மக்கள் இப்போது கூடுதலாக அந்த மாநகராட்சி இடத்திலேயே கிரிக்கெட் பயிற்சி வலைதளம் அமைத்து தருமாறும் கேரம்போர்டு அறை அமைத்து தருமாறும் கோரிக்கை வைத்திருக்கிறனர். அதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருவாரா என்பதை கேட்டுக்கொள்ளவில்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சி 10வது மண்டலம் 130வது கோட்டத்துக்கு உட்பட்ட வடபழனி மருத்துவமனை அருகில் உள்ள 2010 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட மாநகராட்சி பூங்காவினை மேம்படுத்துவதற்காக தியாகராயநகர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலையிலிருந்து 75 லட்சம் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் கபடி, கிரிக்கெட், கைப்பந்து, பூப்பந்து போன்ற விளையாட்டுகள் விளையாடுவதற்கும் யோகா உடற்பயிற்சி செய்வதற்கும் சிறுவர் விளையாட்டு கருவிகள், பூச்செடிகள், நடைபாதை மற்றும் 2 கழிவறைகள் ஆகிய வசதிகள் ஏற்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை அனைத்தும் முடியும் தருவாயில் உள்ளன. மேற்படி பணிகள் 30/4/2025 முடிக்க வாய்ப்புள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் ஜே கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல சென்னை மாநகராட்சி 10வது மண்டலத்தில் உள்ள அனைத்து பூங்காக்களின் மராமத்து பணிகள் தற்போது மாநகராட்சி மூலமாக தினக்கூலி அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இந்த பூங்காக்களின் மராமத்து பணியை மேற்கொள்ள தனியார் வசம் ஒப்படைக்கப்படுமா என்றும், அதேபோல வார்டு 130, 132, 35, 141 ஆகிய பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய்கள் சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 அடி கால்வாயாக கட்டப்பட்டுள்ளது. இப்போது அந்த மழைநீர் வடிகால்வாய்கள் பழுதடைந்த நிலையிலும் சேதமடைந்தும் உள்ளது. ஆகவே அதை மாற்றி புதிதாக 3 அடி அல்லது 4 அடி அகலமான மழைநீர் வடிகால்வாயை கட்டித் தரப்படுமா என மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை மாநகராட்சியில் 2021 ஆண்டிற்கு முன்பு 704 பூங்காக்களும் 610 விளையாட்டு அரங்குகளும் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்தன. கடந்த 4 ஆண்டுகளில் 204 பூங்காக்களும் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. 307 பூங்காக்கள் 24 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஆக தற்போது சென்னையில் 908 பூங்காக்களும் 724 விளையாட்டு அரங்கங்களும் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது 32 புதிய பூங்காக்கள் அமைக்கும் பணி ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. 25-26 ஆண்டில் 30 புதிய பூங்காக்கள் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளன. மேலும் 273 பூங்காக்கள் 30 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளன. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியிலே குறிப்பிட்டு ஏதாவது சொல்லுமானால் அதை முன்னுரிமை தந்து எடுத்துக்கொள்ளலாம். 1. 2வது மழைநீர் வடிகாலை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். அதனை பற்றி நம்முடைய ஆணையர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஏற்கனவே மழைநீர் வடிகாலுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் நிறைய நிதிகள் 2000 கோடிக்கு மேலாக அது செலவு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளே நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இப்போது புதிதாக ஏற்கனவே பழைய மழைநீர் வடிகால்களை திருத்தி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதையும் கவனத்திலே கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதையும் இந்த வடிகால்களை சரி செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.